ஏழாவது அத்தியாயம் முதல் பகுதி மூன்றாவது மந்திரம். சோகம் பகவஹ மந்த்ரவித் ஏவ அஸ்மி ந ஆத்மவித் ஸ்ருதம் ஹ்யேவ மே பகவத்ருஷேப்யஹ தரதி சோகம் ஆத்மவிதிதி. சோகம் பகவஹ சோச்சாமி தம் மா பகவான் சோகஸ்ய பாரம் தாரயது இதி. தம் ஹோவாச்ச யத்வை கிஞ்ச ஏதத் அத்யகீஷ்டாஹ நாம ஏவ ஏதத். ஏழாவது அத்தியாயம் கதையுடன் துவங்கியது. நாரதர் சனத்குமாரரிடம் சென்று அதீஹி அறிவை புகட்டுங்கள் என்று கேட்கின்றார். சனத்குமாரர் ஏற்கனவே என்ன உங்களுக்கு தெரியும் அதை கூறி என்னுடைய சிஷ்யனாக இருங்கள் என்று கூறுகின்றார். நான் அதற்கு மேல் உபதேசம் செய்கின்றேன் என்று சொல்கின்றார். அப்பொழுது நாரதர் தான் என்னென்ன விதமான அறிவை அடைந்துள்ளேன் என்று ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்றை அவர் கொடுக்கின்றார். அதை தொடர்ந்து இந்த மூன்றாவது மந்திரம் வருகின்றது. இந்த அறிவு எனக்கு இருக்கின்றது, இப்படிப்பட்ட நான் எவைகளெல்லாம் தெரியும், ரிக்வேதக யஜுர்வேதக என்று என்னென்ன அறிவை உடைய நான் யார் என்று இப்பொழுது தன்னை விளக்குகின்றார். சோகம் பகவக மந்த்ரவித் ஏவ அஸ்மி. சக அகம் இப்படிப்பட்ட நான் மந்திரத்தை அறிந்தவனாக இருக்கின்றேன். ஏவ என்ற சொல்லில் மந்திரத்தை தான் நான் தெரிந்தவனாக இருக்கின்றேன். பிறகு நான் எதை தெரிந்தவனாக இல்லை? ந ஆத்மவிது, ஆத்மாவை நான் அறிந்தவனாக இல்லை. பிறகு என்ன சொல்கின்றார்? பகவத்ருஷேப்யக உங்களை போன்றவர்களிடமிருந்து ஸ்ருதம் நான் கேள்விப்பட்டுள்ளேன். என்ன கேள்விப்பட்டுள்ளேன்? தரதி சோகம் ஆத்மவிது. இது ஒரு முக்கியமான வரி என்று பார்த்தோம். தரதி சோகம் ஆத்மவிது, ஆத்மாவை அறிபவன் ஆத்மவிது சோகம் தரதி, சோகத்தை கடக்கின்றான். இப்படி உங்களை போன்றவர்களிடமிருந்து கேள்விப்பட்டுள்ளேன். இப்பொழுது ஆத்மாவை அறிந்தவன் சோகத்தை கடக்கின்றான், நான் ஆத்மாவை அறியவில்லை. ஆகவே என்னுடைய நிலை என்ன? சோகம் பகவக சோச்சாமி, நான் இப்பொழுது துயரப்பட்டு கொண்டிருக்கின்றேன், நான் துயரத்தில் இருக்கின்றேன். ஆகவே தம் மா அப்படிப்பட்ட என்னை பகவானாகிய நீங்கள் சோகத்தினுடைய கரை அல்லது சோகத்தை கடக்க வையுங்கள் என்று கூறினார். அப்படி கூறியவருக்கு சனத்குமாரர் என்ன பதில் கூறினார்? தம்ஹ உவாச்ச யத்வை கிஞ்ச, எதெல்லாம் நீ படித்துள்ளாயோ, எதெல்லாம் நீ நான் அறிந்துள்ளேன் என்று என்னிடம் கூறினாயோ
அத்யகீஷ்டாக என்றால் படித்துள்ளாயோ, நாம ஏவ ஏதது, இவைகளெல்லாம் வெறும் நாமம், வெறும் சப்தம் என்று கூறினார். இதுதான் இந்த மூன்றாவது மந்திரத்தினுடைய பொருள். இது சென்ற வகுப்பில் பார்த்து முடித்தோம். இனி இந்த கதையிலிருந்து நமக்கு புகட்டுகின்ற கருத்துக்கள் என்ன என்று பார்த்து இந்த மந்திரத்தில் இருக்கின்ற சில சொற்களை எடுத்து விசாரம் மேற்கொள்ளலாம். இப்போ இந்த கதையிலிருந்து நமக்கு புகட்டுகின்ற முதல் கருத்து வித்யாஸ்துதிஹி. வித்யாஸ்துத்யர்த்தம் ஆக்யாயிகா என்று சங்கரர் எழுதுவார். ஆக்யாயிகா என்றால் கதை. இந்த கதையில் நமக்கு கிடைப்பது வித்யாஸ்துதி. ஸ்துதினா புகழ்ச்சி, வித்யா என்றால் இங்கு ஆத்ம வித்யா, ஆத்ம ஞானத்தினுடைய பெருமை. காரணம் என்ன? இவ்வளவு ஞானம் இருந்தும் அந்த அறிவு என்னுடைய சோகத்தை நீக்கவில்லை. எவ்வளவோ அறிவு நாரதருக்கு இருந்தது, இத்தனை அறிவும் சோகம் என்கின்ற ஒரு துயரத்தை நீக்க பயன்படவில்லை. ஆகவே இந்த ஆத்ம ஞானம்தான் சோகத்தை நீக்கும் என்று இந்த ஞானத்தினுடைய பெருமையானது இந்த கதையின் மூலமாக கூறப்படுகிறது. இனி அடுத்த கேள்வி, ஞானத்தை எதற்கு பெருமைப்படுத்த வேண்டும், ஞானத்தை எதற்கு ஸ்துதி செய்ய வேண்டும் என்றால், ஸ்துதிஹி பிரவருத்தியர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. பிரவருத்தி என்றால் அதில் நாம் நுழைய, எதை நம்ம புகழ்வோமோ பெருமைப்படுத்துவோமோ அதற்குள் நாம் நுழைய முடியும். ஞானத்திற்குள் பிரவேசம் செய்ய இந்த ஸ்துதியானது பயன்படுகின்றது. அப்போ என்ன செய்கிறதா உபனிஷத்? தான் கொடுக்கின்ற ஞானத்திற்குள் சிஷ்யர்களை ஈர்ப்பதற்காக அந்த ஞானத்தை முதலில் புகழ்கின்றது. இந்த ஸ்துதி செய்து இந்த ஞானத்தினுடைய மகிமை பெருமையை தெரிந்தவுடன் நாம் என்ன செய்வோம்? இதற்குள் நாம் செல்வோம். இல்லை என்றால் என்ன சொல்லிவிடுவோம்? எனக்கு நேரமில்லை என்று சொல்லிவிடுவோம். அதுதானே எல்லாம் சொல்கிறது. ஏன் கீதை உபனிஷத் கிளாஸ் எல்லாம் படிக்கலைன்னா, ரொம்ப சுலபமாக அல்லது அடிக்கடி நாம் கேட்கின்ற பதில் என்னென்னா, நேரம் இல்லை. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, இதற்கு மட்டும் நேரம் இல்லை. வேறு எதுவும் செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா உபனிஷத் கீதா கிளாஸுக்கு வர முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ கேஷுவல் ஆகிடுது. காரணம் என்ன? இந்த ஞானத்தினுடைய பெருமை உணரப்படவில்லை. அப்படி ஆரம்பத்தில் இந்த ஞானத்தினுடைய பெருமைக்காக இந்த கதை. இனி அடுத்த கருத்து, சிஷ்யனுடைய லக்ஷணத்தை அல்லது மனநிலையை விளக்க. சிஷ்யனுடைய லக்ஷணத்தை போதிக்க. சிஷ்ய லக்ஷண போதனார்த்தம். முதல்ல வித்யாஸ்துத்யர்த்தம், அர்த்தம்னா அதற்காக. சிஷ்ய லக்ஷண போதனார்த்தம், சிஷ்யனுடைய லக்ஷணத்தை போதிப்பதற்காக கதைகள். இந்த கதை மட்டுமல்ல, கட்டோபனிஷத்தில் பார்த்த நச்சிகேதன் கதை, இவைகள் எல்லாமே சிஷ்யனுடைய மனநிலையை போதிக்க. எதற்கு என்றால், ஒரு சிஷ்யனுடைய மனநிலையை நம்ம தெரிஞ்சோம்னா நாமும் சிஷ்யனாக இருக்கின்ற நாமும் அந்த மனநிலையை பிடிப்போம். அப்படி ஒவ்வொரு உபனிஷத்திலையும் ஒவ்வொரு வேல்யூ, சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய ஒவ்வொரு பண்புகள், வேல்யூஸ் கொடுக்கப்படும். இனி இந்த இடத்தில் இந்த 7வது அத்தியாயத்தில் சிஷ்யனாகிய நாரதருக்கு என்ன பண்பு இருந்தது என்று இந்த கதையிலிருந்து தெரிய வருகிறது என்றால், முதல் சிஷ்யனுடைய மனநிலை அல்லது சிஷ்யனுக்கு வர வேண்டிய மனநிலை, தன்னிடம் இருக்கின்ற ஞானத்தினுடைய பிரயோஜனமின்மையை பார்த்தல், இருக்கின்ற வித்யாவினுடைய அனர்த்தத்தை பார்த்தல். அதுதான் நாரதருக்கு வந்த மனநிலை. தன்னிடம் என்னெல்லாம் அறிவிருந்ததோ அதனுடைய பிரயோஜனமின்மையை பார்த்தல். இவ்வளவு அறிவை சேர்த்து வச்சோம், அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லது
என்ன நான் அடையணுமோ அதை இந்த அறிவு அடைவிக்கவில்லை. வாழ்க்கையில் பரம புருஷார்த்தம்னு என்ன சொல்கிறோமோ அதை அடைவிக்க என்னிடம் இதுவரைக்கும் சம்பாதிச்ச அறிவு பயன்படவில்லை. அப்படி இருக்கின்ற அறிவினுடைய பிரயோஜனமின்மையை பார்த்தால்தான் இனிமேல் ஒரு அறிவை நம்மால் நாட முடியும். எங்கிட்ட இருக்கிற அறிவு போதும், நான் தர்க்கம் படிச்சிருக்கேன், இலக்கணம் படிச்சிருக்கேன், சாங்கியம், யோகம் இவெல்லாம் படிச்சிருக்கேங்கிற கர்வம் இருந்தால் என்ன பல பேர்த்துக்கு வந்துடுது. சில பேர்த்துக்கு வேதாந்தம் கொஞ்சம் படித்த உடனேயே எனக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்ற ஞானாபாசம்னு சொல்லுவார்கள். ஞானாபாசம்னா ஞானம் வரல, ஞானத்தை போல ஏதோ வந்திருக்கிற மாதிரி வந்திருக்கு, அதை இவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நாரதருக்கு வந்த மனநிலை என்னவென்றால், இவ்வளவு அறிவு இருந்து இந்த அறிவுக்கு மேலே அவருக்கு ஒரு அறிவு வந்துடுது. இந்த அறிவெல்லாம் பயனில்லை என்கின்ற அறிவு, அதுதான் நமக்கு வர வேண்டிய அறிவு. அது ரொம்ப அறிவை அடைஞ்சு இது பயனில்லைன்னு தெரிஞ்சுக்கலாமா, கொஞ்சம் அறிவை அடைஞ்சதற்கப்புறம் இது பயனில்லைன்னு தெரிஞ்சுக்கலாமான்னா, அதிகமோ குறைவோ என்னிடத்தில் இருக்கின்ற அறிவு எனக்கு பயனில்லை, இந்த மனநிலை வர வேண்டும். நாரதருக்கு மட்டுமல்ல, அர்ஜுனனுக்கும் அது வந்தது. 2வது அத்தியாயத்தில் கார்பண்ய தோஷக அப்படிங்கிற மந்திர ஸ்லோகத்தில் அர்ஜுனன் என்ன சொன்னான், இதுவரைக்கும் நான் தர்மசாஸ்திரத்தை எல்லாம் உங்களிடம் பேசிக்கொண்டிருந்தேன், இப்பொழுது தர்மசம் மூடச்சேதாக, எந்த தர்மசாஸ்திரத்தை பேசிய நான் எது தர்மம் அதர்மம்னு தெரியவில்லை, மூடச்சேதக நான் மூடனாக இருக்கின்றேன் என்று யார் எப்படி அர்ஜுனன் தன்னுடைய அறியாமையை உணர்ந்தானோ அதே போல் இங்கு நாரதர் இவ்வளவு அறிவிருந்தும் அந்த அறிவு எனக்கு பயனை கொடுக்கவில்லை என்று உணர்கின்றார். அப்போ சிஷ்யனாக நாம் மாற வேண்டும் என்றால், சரியான பாத்திரமாக மாறணும்னா என்னென்ன பிரான்ச்சில் என்னென்ன அறிவை அடைஞ்சி வச்சிருக்கிறோமோ அனைத்தும் எனக்கு பயனில்லை, இதற்கு அப்பால அடையாத ஒரு அறிவு எனக்கு தேவை. எதற்கு? என்னுடைய சம்சாரத்தை நீக்க என்ற ஒரு பாவனை முக்கியம் என்பது இந்த கதையிலிருந்து தெரிகிறது. அதற்கு அடுத்த கருத்து என்னவென்றால், அதுவும் சிஷ்யனுடைய மனநிலையை விளக்குகின்ற கருத்து. குருவிடம் செல்லும் பொழுது நாம் இருக்கின்ற அனைத்து அறிவையும் துறந்து செல்ல வேண்டும். இது ரொம்ப முக்கியமான இடம். அதாவது எதை துறந்து குருக்கிட்ட போகணும்னா, பணத்தை துறந்து வீட்டை துறந்துங்கிறத விட நம்முடைய அறிவை துறந்து செல்ல வேண்டும். எப்படி என்றால், அப்பொழுதுதான் வினயம் என்பது வரும். இப்போ ஏற்கனவே விதவிதமான விதவிதமான வித்தைகள் கற்றவனுக்கு புதிதான ஒரு வித்தையை கற்றுக் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அவன் அதில் இப்படித்தான் சொல்லியிருக்கு, இதில் அப்படித்தான் சொல்லியிருக்குன்னு சொல்லி கொண்டு இருப்பான். இப்போ ரொம்ப வேதாந்தம் படித்தவங்களை கூப்பிட்டு வேதாந்தம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒன்று சொன்னால் நான் படித்த அந்த புஸ்தகத்தில் இப்படி தான் சொல்லியிருக்கு அப்படிம்பார். இல்லை, நான் படித்த அந்த புஸ்தகத்தில் அப்படி சொல்லியிருக்கேன், நீங்கள் இப்படி சொல்கிறீர்களே என்று சொல்வார்கள். ரொம்ப கடினம். ஏன்னா ஏற்கனவே உள்ள ரொம்ப நிறைஞ்சிருக்கு சப்தங்கள். புதுசாக இனி ஒரு சப்தம் போனால் அங்கே மீண்டும் சப்தம்தான் வருமே தவிர அது அமைதியாக போய் உள்ள பதியாது. அப்படி குருவிடம் செல்லும் பொழுது அனைத்து அறிவையும் விலக்கிவிட்டு ஒரு அறிவிலியைப் போல் நாம் செல்ல வேண்டும். அப்படித்தான் நாரதர் வந்துள்ளார். எனக்கு உபதேசியுங்கள்னு சொல்லி இந்த அறிவெல்லாம் எனக்கு பயனில்லை என்று இவர் சென்றுள்ளார். என்னைக்குமே ஒரு நியமம் சொல்வார்கள், ஏக ஜென்ம ஏக வித்யா என்று ஒரு நியதி இருக்கின்றது. ஏக ஜென்ம ஏக வித்யா என்றால் ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒன்றில்தான் நிஷ்டை அடைய முடியும். ஏக ஜென்ம, ஒரு ஜென்மத்தில் ஏக வித்யான்னா ஏக வித்தியில தான் நம்ம நிஷ்டை அடைய முடியும். இப்போ சிலருக்கு தர்க்க சாஸ்திரத்தில் நிஷ்டை அடையணும்னு ரொம்ப விருப்பம் இருக்கும். இப்போ அவர்கள் வேதாந்தத்தை ஒரு சைடாக வச்சுருப்பார்கள், வியாக்கரண இலக்கணத்தை
தர்க்க சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிற அளவு படித்து வச்சுட்டு தர்க்கத்திலேயே நிஷ்டையுடன் இருப்பார்கள். இனியொருவருக்கு ஜபத்தில் நிஷ்டை வரும், ஜபமே செய்து கொண்டு இருப்பார்கள். இனியொருவருக்கு இலக்கணத்தில் ஆசை வந்து நிஷ்டை வந்துடும். அவர்களுக்கு 4000 பாணினியினுடைய சூத்திரம் தலைகீழாக மனசில் இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கிறார்கள். இது கற்பனை அல்ல. இப்படி ஒவ்வொரு சாஸ்திரத்திலையும் நிஷ்டை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். இதில் என்ன முக்கியமான கருத்து என்றால், மற்ற சாஸ்திரத்தில் நிஷ்டை அடைந்தவர்களினால் வேதாந்தத்தில் நிஷ்டை அடைய முடியாது. காரணம், நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு உபாதி, ஒரே ஒரு உடல், காலம். அதில் ஏதோ ஒன்றில் தான் நம்ம நிஷ்டை அடைய முடியும். அதனால தான் குரு என்ன செய்யணும்னா, அப்பப்போ சிஷ்யனுக்கு நீ வேதாந்தத்துக்கு வந்திருக்க, ரொம்ப டீப்பாக தர்க்கத்துக்கு போகாத, ரொம்ப அதிகமாக இலக்கணத்துக்குள்ளே போகாத, ரொம்ப அதிகமாக மற்ற சாஸ்திரத்துக்குள்ளே போகாத, அவைகளெல்லாம் வேதாந்தத்திற்குள்ளே நுழைவதற்கான அளவு பயன்படுத்தி உன்னுடைய நிஷ்டை உபனிஷத் வாக்கியம், கீதா வாக்கியத்தில் இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே வரணும். அப்படி நாரதர் இவ்வளவு அறிவை அடைந்திருந்தாலும் அதில் அவருக்கு நிஷ்டை இல்லாமல் அது தனக்கு பிரயோஜனமில்லை என்று நிஷ்டைக்காக இந்த வேதாந்த அறிவுக்கு வந்துள்ளார். இப்போ நம்ம வேதாந்தத்துக்குள்ளே வரும்பொழுது என்ன ஆட்டிடியூடில் வரணும்னா, இந்த வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மற்ற அறிவையெல்லாம் நான் சேகரிக்கின்றேன், அவைகளில் எனக்கு நிஷ்டை வேண்டாம், அவைகளில் நமக்கு மாஸ்டர் டிகிரி வேண்டாம். எதில் மாஸ்டர் வேணும்னா, நமக்கு உபனிஷத் வாக்கியத்தை தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறியாமையுடன் வர வேண்டும். திறந்த மனதுடன் அனைத்து அறிவையும் வெளியே வச்சுட்டு தூய்மையான புத்தியுடன் வர வேண்டும். இது சிஷ்யனுடைய லட்சணத்தை போதிக்க இந்த கதை. பிறகு இதெல்லாம் அவாந்தரம், செகண்டரி தான். முக்கியமாக இந்த மந்திரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற தாற்பயம் என்னவென்றால், தரதி சோகம் ஆத்மவித் என்ற பகுதியில் இருந்து, அதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி, முக்கியமான உபதேசம் நமக்கு. தரதி சோகம் ஆத்மவித். இப்போ இந்த பகுதியை மையமாக வைத்து கொண்டு தான் கீதையில் பகவான் உபதேசத்தை ஆரம்பிக்கின்றார். இப்போ கீதையில் எந்த இடத்துல பகவான் உபதேசத்தை ஆரம்பிக்கிறார்னு கேட்டால் சொல்ல முடியுமோ? அசோச்சியான் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கிறார். 2வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்தில் அசோச்சியான் அப்படின்னு ஆரம்பித்து, அதே ஸ்லோகத்தினுடைய கடைசி பகுதியில் பண்டிதாகா ந சோச்சந்தின்னு சொல்கிறார். பண்டிதர்கள் துயரப்படுவதில்லை. அந்த இடத்துல சங்கரர் பண்டா என்றால் ஆத்ம ஞானம், பண்டிதக என்றால் ஆத்ம ஞானி என்று பொருள் கொடுக்கின்றார். பண்டான ஆத்ம ஞானம், பண்டிதகன ஆத்ம ஞானத்தை உடையவன். அப்போ என்ன அர்த்தம்னா, ஆத்மவிது, ஆத்மாவை அறிந்தவன், ந சோச்சதி துயரப்படுவதில்லை என்று பகவான் உபதேசத்தையே இந்த சாந்தோக்கியம் இந்த வரியை மனசில் வச்சுட்டு தான் ஆரம்பிக்கின்றார். இப்போ பண்டிதர்கள் துயரப்படுவதில்லை, ஆத்ம ஞானிகள் துயரப்படுவதில்லை. இப்போ இந்த வாக்கியத்தை வச்சுட்டு அந்த இடத்துல சில படிப்படியாக விசாரம் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பண்டிதர்கள் அல்லது ஞானிகள் துயரப்படுவதில்லை என்ற வாக்கியத்தை வேறு விதத்தில் மாற்றினோம்னா, யார் துயரப்படுகிறார்கள்? பண்டிதர்கள் துயரப்படுவதில்லை. யார் துயரப்படுகிறார்கள்னு என்ன பதில்? அபண்டிதர்கள், அஞ்ஞானிகள் துயரப்படுகிறார்கள். அது 2வது வாக்கியமாக அங்கே படிச்சிருக்கோம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கீதையில் படிக்கும்போது. பிறகு 3வது வாக்கியமாக என்ன பார்த்தோம்? பண்டிதர்கள், ஞானிகள் துயரப்படுவதில்லை. வேறு விதத்தில் சொன்னால் அஞ்ஞானிகள் துயரப்படுகிறார்கள். அடுத்த கேள்வி, துயரத்திற்கு காரணம் என்ன? இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு துயரத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? அஞ்ஞானம். அஞ்ஞானம் துயரத்திற்கு காரணம். அதுதான் இங்கு கொடுக்கின்ற 3வது முக்கிய கருத்து. அஞ்ஞானம் சோக காரணம். இந்த கதையிலிருந்து நமக்கு போதிக்கின்ற மிக முக்கியமான கருத்து,
அஜ்ஞானம் சோக காரணம். ஏன் முக்கிய கருத்துன்னு சொல்கிறோம்னா, ஒருவரிடம் நீ ரொம்ப சோகமாக இருக்கிறியே அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் என்ன சொல்லுவார்? வீட்டில் திட்டாங்க, பணம் இல்லை, ஆஃபீஸில் ப்ரமோஷன் கொடுக்கல, இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். யாராவது ஆத்ம அஜ்ஞானத்தினால நான் சோகமாக இருக்குன்னு சொல்லுவார்களா? என் மனதில் வந்த துயரத்துக்கு காரணம் என்னை பற்றி புரிந்து கொள்ளாதது தான் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்லை. ஒவ்வொருவரும் சோகத்திற்கு காரணத்தை ஏதோ ஒரு இடத்துல சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனால் என்ன செய்கிறார்கள்? அந்தந்த இடத்துல போய் கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? அதுதானே காரணம் என்னுடைய சோகத்துக்கு. அதனால் அதை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இங்கு உபனிஷத் எப்படி ஆரம்பிக்கின்றதுன்னா, உன்னுடைய சோகத்துக்கு காரணம் உன்னை பற்றிய அறியாமைதான். இதிலிருந்து பல ஸ்டெப்ஸ் இருக்குது. என்ன அறியாததுனால எனக்கு அல்லாத ஒன்றை நான் நினச்சிருக்கேன், அதனுடைய விளைவா அதனுடைய தர்மங்களெல்லாம் என்னுடைய தர்மமாகிறது, இந்த உடல் நான் ஆகுது, உடலோட சம்பந்தப்பட்டதெல்லாம் மமகாரம் மமத்துவ விஷயமாகுது, பிறகு அதற்கு வர்ற நலங்கேடெல்லாம் எனக்கு வருகின்றதுன்னு அப்படியே ஒரு படிப்படியாக நூல் போல் போகின்றது. இப்போ மூல காரணத்தை ட்ரேஸ் பண்ணோம்னா தன்னை பற்றிய அஜ்ஞானம்தான் சோகத்திற்கு காரணம். இப்போ அதில் கீதையில் நம்ம பண்டிதர்கள் துயரப்படுவதில்லை, அபண்டிதர்கள் துயரப்படுகிறார்கள், துயரத்திற்கு காரணம் அஜ்ஞானம். நாலாவது படியை ஒன்று பார்த்தோம். இந்த அஜ்ஞானத்தை எதனால் நீக்க முடியும் என்றால், அஜ்ஞானத்தை நீக்கிறதுக்கு, இருளை நீக்கிறதுக்கு வெளிச்சங்கிறத தவிர வேறு உபாயம் இல்லையோ, அப்படி அஜ்ஞானத்தை தீக்கிறதுக்கு ஞானம்ங்கிறத தவிர உபாயம் இல்லை. இப்போ ஞானம் சோகத்தை நீக்க காரணம். அப்போ நம்முடைய லட்சியம் ஞானத்தை அடைய. இப்போ கீதா சாஸ்திரம் ஆத்ம ஞானத்தை கொடுப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னெல்லாம் நம்ம அங்கே படித்தோம். அதனுடைய மூலம் என்னன்னா, இந்த இடத்தை தான் பகவான் மனதில் வைத்து, இப்போ நாரதர் சொன்ன வாக்கியத்தை பகவான் மனசில் வச்சுட்டு தன்னுடைய உபதேசத்தை அங்கு ஆரம்பித்தார். அப்படி நமக்கு இந்த கதையில் கிடைக்கிற மூன்றாவது கருத்து, அஜ்ஞானம் சோக காரணம். அறியாமைதான் நம்முடைய துயரத்திற்கு காரணம். இதிலிருந்து கடைசியாக ஞானம்தான் நமக்கு வேண்டும். அடுத்த கேள்வியும் வருது. ஒவ்வொருத்தரும் ஞானம் வேணும்னு தெரிஞ்சாச்சு, ஆத்ம ஞானம் வேணும்னு தெரிஞ்சிட்டேன், அந்த ஆத்ம ஞானத்தை எப்படி அடையிறது என்றால், அது உபனிஷத் என்கின்ற பிரமாணத்தின் மூலமாக. அதுக்குத்தான் ஆச்சாரிய வேதாந்த ஆச்சாரிய பிரமாணத்தின் மூலமாக ஞானத்தை அடைதல். இப்போ அத்தனை கருத்தும் இந்த ஒரு வரியில் அமைந்துள்ளது. தரதி சோகம் ஆத்மவிது. இனி அடுத்த சொல் நாம் எடுத்துக்கொள்வது சோகம் என்ற சொல். சோகம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? என்ன சில பேர் சொல்லலாம், ஒருவருக்கு பணமெல்லாம் வந்தாச்சு, ரொம்ப சௌரியமாக வசதியாக நல்லா இருக்கார். அவர் என்ன சொல்லுவார்? சோகத்தை இந்த ஆத்ம ஞானம் தாண்ட வைக்கின்றது. நான் இப்போ நல்லா தானே இருக்கேன், யார் சொன்னால் நான் சோகமாக இருக்கேன்னு? அப்பப்போ ஏதோ சோகம் வருது போகுது, நான் சந்தோஷமாகத்தானே இருக்கின்றேன். அப்போது நான் சோகமாக இல்லாத பொழுது எனக்கு எதுக்கு இந்த ஞானம்? அப்போ எனக்கு எப்போ இந்த ஞானம் வேணும்னா, நான் அழுதுட்டுருக்கும்போது வாங்கோ, பிறகு நான் சிரிச்சிட்டு இருக்கும்போது போயிருங்க. அழுதுட்டுருக்கும்போது இந்த ஞானத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்க. ஏன்னா சோகத்துக்கு தானே இது நீங்கள் மருந்து வச்சுருக்கீர்கள். நான் சந்தோஷமாக எல்லாம் இட்லி வடையெல்லாம் சாப்பிட்ருக்கும்போது பக்கத்தில் வராதீர்கள். ஏன்னா நான் சந்தோஷமாக தானே இருக்கேன், எனக்கு சோகம் இல்லையே. அப்போ எது சோகம் என்பது தான், அதுவும் ஒரு நுண்ணிய கருத்து. அதுக்கு இங்கே விளக்க ஆசிரியர் சொல்கிறார்கள். இங்கே சோகம்ங்கிறதுக்கு ரொம்ப அழகான லட்சணம் சொல்லப்படுகிறது. அகிருதார்த்த புத்திஹி. அகிருதார்த்த புத்திஹி சோகம். அகிருதார்த்த புத்தின்னு என்ன? புத்தி என்றால் உணர்வு. இந்த இடத்துல மனதுக்குள்ளே நம்ம உணர்றது, அந்த நோஷன். கிருதார்த்தம்னா செய்ய வேண்டியதை செய்து முடிச்சாச்சு அப்படின்னு ஒரு நிறைவு. அகிருதார்த்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு நிறைவின்மை. இன்னும் செய்யறது ரொம்ப இருக்குது, செய்யப்பட வேண்டியது இருக்குது,
நம்மால் அடையப்பட வேண்டியது இருக்கின்றது என்று ஒரு நிறைவின்மை, அதுதான் இங்கு சோகம். அப்போ சோகத்தை தாண்டுதல் என்றால் என்ன? நிறைவின்மையை தாண்டுதல். அதனுடைய அர்த்தம் என்ன? நிறைவாக இருத்தல், மனதை நிறைத்தல். இப்போ நம்ம மனதை பார்த்தோம்னா ஒன்றுமே வேண்டாம், தாவதேவ சிரம் யாவன்ன விமோக்ஷேங்கிற என்ன வருதா? ஏதோ மூச்சு போயிட்டு வந்துட்டுருக்கு, இருக்கிற வரைக்கும் இருக்கேன் அப்படின்னு ஒரு நிறைவு வருதா? சோகத்தில் அப்படி வரக்கூடாது. மூச்சு சரியாக வேலை செய்யலிங்கிறதுனால சோகத்தில் வரக்கூடாது. ஒரு நிறைவு நமக்கு இருப்பதில்லை. ஒரு கால் உலகத்தில் ஏதாவது எல்லாம் செய்து முடிச்சுட்டு வந்தாலும் கூட வேதாந்தத்துக்குள்ளே வந்தவங்களுக்கு அதிக நிறைவின்மை வந்துடுது. காரணம் என்ன? இன்னும் எனக்கு அந்த உபனிஷத் முடிக்கல, இந்த உபனிஷத்து எனக்கு புரியல, அப்புறம் பிரம்மசூத்திரம்னு வேறு இருக்குது, பிருகதாரண்யக உபனிஷத்து வேறு இருக்குது. இப்படி உபனிஷத்தில் நிறைவின்மை. அப்படியே 10-20 உபனிஷத்து படித்து முடித்தாலும் கூட புரிஞ்சிடுது, ஆனால் அந்த விபரீத பாவனை போகலை. அப்படி ஏதோ ஒரு நிறைவின்மை இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்புறம் மெமரியில் நிறைவின்மை. எல்லாம் படித்தப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, இப்போ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, க்ளீனாக இருக்குது. அப்படி ஏதாவது விதத்தில் சாதன சாத்திய விஷயத்தில் நிறைவின்மை தொடர்கிறது. அதாவது எனக்கு உபனிஷத் புரியலிங்கிற நிறைவின்மைக்கும் எனக்கு உணவு சரியில்லைங்கிற நிறைவின்மைக்கும் அந்த நிறைவின்மை ஒன்று தான், அந்த இன்கம்ப்ளீட்னஸ்ங்கிறது ஒன்று தான். என்ன காரணத்தை சொல்கிறோங்கிறது வேறு. குழந்தை எனக்கு பெரிய சாக்லேட் வேணும்னு அழுகுது, அதனால ஒரு நிறைவின்மை. பெரிய ஆள் எங்கள் அப்பா ஒரு 5 சென்ட் அல்லது 5 சென்ட்னா அதிகம், ஒரு அரை சென்ட் அதிகமாக மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு குறைச்சி கொடுத்துட்டார், அது ஒரு நிறைவின்மை. இப்படி குழந்தையினுடைய நிறைவின்மையும் நம்முடைய நிறைவின்மையும் ஒன்று தான். அதே போல் வேதாந்தத்தில் இருக்கிற நிறைவின்மையும் ஒன்று தான். ஆனால் வேதாந்தத்தில் இருக்கிற நிறைவின்மையை நீக்கிட்டோம்னா அனைத்து நிறைவின்மையும் சென்றுவிடும். அப்படி இங்கு சோகம் என்ற சொல்லினுடைய பொருள் அகிருதார்த்த புத்தி. அகிருதார்த்தம்னா எனக்கு செய்ய வேண்டியது இருக்கின்றது என்கின்ற புத்தி, அதிலிருந்து விடுதலை அடைதல். இப்போ சோகத்திலிருந்து விடுதலை அடைதல்னா உடலுக்கு வர்ற கஷ்ட நஷ்டம் பேசப்படவில்லை, ஆழ்ந்த மனதில் இருக்கின்ற நிறைவு நிறைவின்மை அதை பற்றி இங்கு பேசப்படுகிறது. என்ன, பிராரப்தத்தினுடைய வசத்தில் உடலுக்கு சுகதுக்கம் குளிர் வெப்பம் இவைகளெல்லாம் தொடரும், அதிலிருந்து விடுதலை என்று சொல்லப்படவில்லை, பெயின்லிருந்து விடுதலைன்னு சொல்லப்படவில்லை, நிறைவின்மையிலிருந்து விடுதலை அடைகின்றான். யார்? ஆத்மவிது, ஆத்மாவை அறிந்தவன். இப்போ தரதி சோகம் ஆத்மவிது என்றால் தன்னை அல்லது ஆத்ம தத்துவத்தை அறிந்தவன் நிறைவின்மையிலிருந்து விடுதலை அடைகின்றான். அந்த வித்துங்கிற இடத்துலையும் கருத்து இருக்குன்னு நம்ம பார்த்தோம். எப்படி பிரம்மவித் ஆப்னோதி பரம், எங்கே படிச்சிருக்கோம்? தைத்திரியத்தில் படித்தோம். பிரம்மவித் ஆப்னோதி பரம், இங்கே ஆத்மவித் சோகம் தரதி. பிரம்மத்தை அறிந்தவன் பரத்தை அடைகின்றான், ஆத்மாவை அறிந்தவன் நிறைவை அடைகின்றான், சோகத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். இப்போ இதெல்லாம் நமக்கு இந்த கதையிலிருந்து கிடைக்கின்ற கருத்துக்கள். அஜ்ஞானம் சோக காரணம், பிறகு சிஷ்யனுடைய புத்தியினுடைய லட்சணம், இந்த வித்யினுடைய ஸ்துதி, இதெல்லாம் இந்த கதையிலிருந்து கிடைக்கின்ற தாத்பரியம். இனி நாம் இந்த மந்திரத்தில் ஒரு சொல்லை மட்டும் எடுத்து பார்க்க வேண்டும். அந்த சொல் மந்திரவித் ஏவ அஸ்மி என்று சொல்லியிருக்கார். அதனுடைய விளக்கத்திற்கு வரலாம். சோகம் பகவக மந்திரவித் ஏவ அஸ்மி ந ஆத்மவித்து. இவ்வளவும் தெரிஞ்சிட்டு ருக்வேதம் யஜுர்வேதம்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை சொல்லிட்டு நான் வெறும் மந்திரத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கேன், ஆனால் ஆத்மாவை தெரியவில்லை அப்படின்னு சொன்னார். பிறகு அதற்கு பதிலாக உனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் நாமந்தான்னு அதை விட சுருக்கிட்டார். நாரதராவது நான் மந்திரம் வித்து அப்படின்னு சொன்னார்,
சனத்குமாரர் என்ன சொன்னார், நீ மந்திர வித்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் நாமந்தான், வெறும் சப்தத்தை தான் நீ தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு அதை விட குறைவாக சொல்லி விட்டார். இப்போ இந்த மந்திர வித்துங்கிற இடத்துல விளக்கம் கொடுக்கப்படுகிறது, மந்திரங்களினால் பிரகாசப்படுத்தப்பட்ட கர்மத்தை மட்டும் அறிந்தவன். இப்போ மந்திரவித் இஸ் ஈக்குவல் டு மந்திர பிரகாஷ்ய கர்மவித்து. கர்மவித்துன்னு அர்த்தம். மந்திர பிரகாஷ்ய கர்மவித்துனா வேத மந்திரங்களினால் பிரகாசப்படுத்தப்பட்ட கர்மத்தை மட்டும் நான் அறிந்தவன். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், கர்ம அப்படிங்கிற சாதனை தான் எனக்கு தெரியுதே தவிர ஞானம்ங்கிற சாதனை எனக்கு இல்லை. ஏன்னா கர்மங்கிறது ஒரு சாதனை, ஞானம்ங்கிறது ஒரு சாதனை. இப்போ ஞான காண்டம் கர்ம காண்டம்னு சொல்கிறோமே, அப்படி நான் கர்ம காண்டத்தை மட்டும்தான் அறிந்துள்ளேன். இந்த கர்மம் பண்ணால் இன்னென்ன பிரயோஜனம் வரும், இதுதான் எனக்கு தெரிகிறது. எனக்கு கர்ம வித்யா தான் இருக்கின்றது, ஞான காண்டம் வேதாந்த வித்யா இல்லை. பிறகு கர்ம காண்டத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும், இந்த காரியம் பண்ணால் இந்த பலன்னு கிடைக்கும். எதெல்லாம் கர்மத்தினால் செய்யப்படுகிறதோ அதெல்லாம் அனித்தியம். செயலினால் எதெல்லாம் உருவாக்கப்படுகிறதோ அவைகளெல்லாம் நிலையற்றது. நாஸ்தி அகிருத்த கிருதேன, அந்த அகிருத்தமானது செயலினால் அடையப்படுவதில்லை. ஆகவே நான் எனக்கு தெரிஞ்ச சாதனைகள் என்ன என்றால், சில கர்மந்தான் எனக்கு தெரியும், வேறு ஒன்று எனக்கு தெரியாது. இந்த உலகமே அப்படித்தான் இருக்கு. யாரிடம் சென்றாலும் சில கர்மத்தை தான் போதிப்பார்கள். இப்போ நமக்கு கஷ்டம் இருக்குன்னு போனோம்னா நம்ம அறிவை கொடுத்தோம்னு வச்சுக்கோமே, நீ இப்போ கஷ்டப்படுறதுக்கு காரணம் உன்னுடைய அஞ்ஞானம். இப்போ யாராவது வீட்லேயும் ஒரு பெரிய பிரச்சனைன்னு வந்தால், இப்போ நம்ம அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ அவங்கள பார்க்குற விதம் அப்படி, அவங்க சொல்ல நீ இன்டர்பிரட் பண்ணுற விதம் அப்படின்னு சொன்னால் நம்மை ஒரு மாதிரி பார்த்துட்டு சென்று விடுகிறார்கள். காரணம் என்ன, அவர்களுக்கு என்ன வேணும், ஏதோ ஒரு தோஷத்தை முதல்ல சொல்லணும். காரணம் என்ன, உனக்கு தோஷம் இருக்கிறதுனால தான் எங்கிட்ட வந்திருக்கே, அதனால் ஏதாவது சனீஸ்வரனுக்கு அதுக்கு இது பண்ணி ஏதாவது கோயிலுக்கு போய் இந்த பூஜை பண்ணுனா உனக்கெல்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு விசுவாசம் நம்பிக்கை, அதை செய்கிறார்கள். கொஞ்சம் அறிவில் மாற்றத்தை கொண்டு வா என்று சொன்னால் அவ்வளவு தூரம் கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை. காரணம் என்ன, எல்லாருமே கர்ம வித்தாக இருக்கிறார்கள், கர்மத்தை தான் எதிர்பார்க்கிறார்கள். இந்த ஞானத்துக்கு வரணும்னா ரொம்ப கடினமாக இருக்கின்றது. இங்கே நாரதர் என்ன சொல்கிறார், நான் கர்மத்தை தான் தெரிந்தவனாக இருக்கின்றேன், ரொம்ப லோ லெவலில் நான் இருக்கின்றேன்னு சொல்கிறார். இத்தனை அறிவும் எனக்கு கர்மத்தை தான் போதிச்சதே தவிர எந்த விதமான அறிவில் மாற்றத்தையும் போதிக்கவில்லை. ஆகவே ஆத்மாவை நான் அறியவில்லை, எனக்கு ஞானம் கிடையாது. என்ன, எனக்கு கர்மம் தானே தெரியும், கர்ம ரூபமான சாதனை தானே தெரியும், ஞான ரூபமான சாதனையை நான் அறியவில்லை. ஆகவே ந ஆத்மவித் என்று சொல்கின்றார். இப்போ மந்திரங்களினால் விளக்கப்பட்ட கர்மத்தை தான் நான் அறிஞ்சிருக்கேன், கர்மங்கிற சாதனை தான் எனக்கு இருக்குது, ஞானம் இல்லை. இனி நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இதை படித்த உடனே, மந்திரங்களில் பிரகாசப்படுத்தப்பட்ட கர்மத்தை இவர் பிடிச்சிக்கிறார் அப்படின்னு என்றால், இவர் அத்தியனம் பண்ணும் பொழுது முழு வேதத்தை தான் படிச்சிருக்கார். நான் வெறும் கர்மகாண்டத்தை மட்டும் படித்தேன்னு சொல்லலை. ருக்வேதம்னா பூரா, யஜுர்வேதம் முழுவதும், சாமவேதம் முழுவதும் படிச்சிருக்கார். அப்பொழுது உபனிஷத் பாகத்தையும் படிச்சிருக்கார், மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கார். தைத்திரிய முதல் கொண்டு எல்லா உபனிஷத் பாகத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கார். அங்கேயும் ஆத்மா அப்படிங்கிற சப்தம் வந்திருக்கு. இப்போது உபனிஷத்தில் இருக்கின்ற சில சப்தத்தின் துணை கொண்டு அதில் விளக்கப்பட்ட கர்மத்தை இவர் புரிந்து கொண்டால், ஆத்மாங்கிற சப்தத்தை கேட்ட இவர் ஆத்மா என்கின்ற அர்த்தத்தை இவர் புரிந்திருக்க வேண்டும் அல்லவா? உபனிஷத்தினுடைய மந்திரங்களை படித்த இவருக்கு இலக்கணமெல்லாம் தெரியும், கிராமர் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. சொல்லி வச்சுருக்காரு, எனக்கு எல்லா கிராமரும் தெரியும்னு, எல்லா ஞானமும் இருக்கும், தர்க்க ஞானம் இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி வச்சுருக்கார். அப்போது வேதத்தில் உள்ள மந்திரத்தை படித்து மந்திரத்தினால் விளக்கப்படுகின்ற கர்மத்தை புரிஞ்சிட்டவர்
வேதத்தில் இருக்கிற ஆத்மாங்கிற சப்தத்தை படித்து அந்த ஆத்மாங்கிற பதார்த்தத்தை இவர் புரிந்துதானே இருக்க வேண்டும். இதெல்லாம் விளக்காசிரியர்கள் கேட்கிற கேள்வி. இப்படி ஒரு கேள்வி சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். பேசாமல் இருந்தால் எங்களுக்கு இந்த சந்தேகம் வராமல் அடுத்த மந்திரத்துக்கு போயிருக்கலாம். இப்போ எதுக்கு இந்த சந்தேகம் வந்தது? இப்படி ஒரு சந்தேகம் வருகிறது. அப்படி என்றால் என்ன சொல்கிறார்கள்? இவர் கர்மவித்தாகவும் இருக்கக்கூடாது, ஆத்மவித்தா இல்லைன்னா கர்மவித்தாகவும் இருக்கக்கூடாது. வெறும் சப்தம் மட்டும்தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் மந்திரத்தின் துணை கொண்டு கர்மத்தை தெரிஞ்சிட்டவர் உபனிஷத் மந்திரத்தின் துணை கொண்டு ஆத்ம சப்தத்தினால ஆத்மாவை இவர் தெரிந்துதானே இருக்க வேண்டும் என்ற கேள்வி வரும்பொழுது, அவருக்கு ஏன் தெரியவில்லை என்ற கேள்வி வரும்பொழுது இங்கு பதில் சொல்லப்படுகிறது. ஆத்மாங்கிற சப்தத்தில் ஆத்மாவும் விளக்கப்படவில்லை. அதுதான் நம்முடைய பதில். மற்ற மந்திரங்களில் கர்மம் விளக்கப்பட்டிருக்கு, இங்கே ஆத்மாங்கிற சப்தத்தில் ஆத்மாவும் விளக்கப்படவில்லை, விளக்க முடியாது. பிறகு எதற்கு ஆத்மாங்கிற சப்தம், பிரம்மங்கிற சப்தம், அதை இப்போ பார்க்க போகிறேன் எதற்குன்னு. ஆனால் ஆத்மா பிரம்மங்கிற சப்தத்தில் அந்த ஆத்மாவும் விளக்கத்துக்குள் வரவில்லை. இந்த ஆத்மாங்கிற சப்தம் ஆத்மாவை விளக்கி விடவில்லை. பிரம்மங்கிற சப்தம் பிரம்மத்தை விளக்கவில்லை. இதை தெரிஞ்சிட்டோம்னா ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும். நான் இத்தனை நாளாக ஆத்மா ஆத்மான்னு படித்து எனக்கு புரியலையேன்னா புரியாது. காரணம் என்ன? ஆத்மாங்கிற சப்தம் ஆத்மாவை விளக்காது, பிரம்மங்கிற சப்தம் பிரம்மத்தை விளக்காது. அதனால தான் எவ்வளவு வேதம் படிச்சிருந்தாலும் கர்மகாண்டிகளுக்கெல்லாம் வெறும் சப்தம் இருக்கே தவிர அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு அர்த்த ஞானம் கிடையாது. அர்த்த ஞானம் இலக்கணப்படி இருக்கும். ஆனால் அந்த ஆத்ம பதார்த்தம், ஆத்மாங்கிற சத்திய வஸ்துவை பற்றி அறிவு வரவில்லை, வர வாய்ப்பு இல்லை. காரணம், இந்த ஆத்மாங்கிற சப்தம் அந்த தத்துவத்தை விளக்காது, விளக்க முடியாது. பிறகு எதற்கு ஆத்மாங்கிற சப்தம் பிரம்மங்கிற சப்தமெல்லாம் இருக்குது, பிறகு எப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்ற குழப்பம் வரும்பொழுது இங்கே என்ன சொல்லப்படுகிறது? இந்த சப்தம் அர்த்தம் ரெண்டுமே விகாரத்திற்கு உட்பட்டது. சப்தமும் அர்த்தமும் அபிதானம் அபிதேயம்னு சொல்லப்படும். அபிதேயம்னா அர்த்தம், அபிதானம்னா சப்தம். அபிதானம்னா சப்தம், அபிதேயம் என்றால் அர்த்தம். மாண்டூக்கிய வார்த்தையை சொல்லணும்னு என்ன சொல்லலாம்? பதம் பதார்த்தம். பதப்பிரபஞ்சம் பதார்த்த பிரபஞ்சம் எல்லாம் பார்த்துருக்கிறோமே. அப்படி சொல்லும் பொருளும் ரெண்டுமே விகாரத்திற்கு உட்பட்டது தான். நம்ம விகாரத்திற்கும் மாற்றத்திற்கும் உட்பட்ட சொல்லின் துணை கொண்டு மாறாத ஒரு பொருளை சொல்லவே முடியாது. நம்ம சொல்லும் மாற்றத்திற்குட்பட்டது, விகாரத்திற்குட்பட்டது. அதனால் குறிப்பிடப்படுகின்ற பொருளுக்கும் அதே கதி தான், வஸ்துவுக்கும் அதே கதி தான். அப்படி சொல்லுக்கும் பொருளுக்கும் ஒரே ஸ்டேட்டஸ். இதை நம்ம படிச்சிருக்கோம். பதப்பிரபஞ்சமும் பதார்த்த பிரபஞ்சமும் ஈக்குவல்னு படிச்சிருக்கோம். சொல்லு வேற அர்த்தம் வேற அல்ல, ரெண்டும் விகாரம் மாற்றத்திற்கு உட்பட்டது தான். அதனால் ஆத்மாங்கிற சொல்லும் நித்தியமான ஒரு வஸ்துவை நேரடியாக காட்டாது, காட்ட முடியாது. இதிலிருந்து நம்ம என்ன சொல்கிறோம்? நாரதர் ஆத்மாங்கிற சப்தத்தை படிச்சிருந்தாலும் மந்திரத்தை படிச்சிருந்தாலும் அவர் ஆத்மா என்ற தத்துவத்தை உணரவில்லை. ஆனால் கர்மத்தை விளக்குகின்ற மந்திரத்தை படித்தா கர்மத்தை உணர்ந்திருக்கார். ஆத்மா பிரம்மங்கிற சப்தத்தை பயன்படுத்தி அவர் நேரடியாக சப்தத்தை தெரிந்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம் இருக்குது. காரணம் என்ன? இந்த ஆத்மாங்கிற சப்தம் ஆத்மாங்கிற பதார்த்தத்தை விளக்கவில்லை. பிறகு நம்ம எப்படி புரிந்து கொள்கின்றோம் என்றால், இப்போ இந்த இடத்துல சங்கரர் விளக்கத்தில் சொல்கிறார், அதாவது இந்த ஆத்மா என்ற ஒரு தத்துவம் அனாத்மா என்ற தத்துவத்துடன் சேர்ந்து இரண்டும் சப்தத்திற்கு முன்னாடியே ஒளிர்ந்து கொண்டு இருக்கின்றது, விளங்கி கொண்டு இருக்கின்றது. ஆத்மாவும் அனாத்மாவும் கலந்து
இந்த ஆத்மான்னு நம்ம சப்தம் போடுறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிட்டு தான் இருக்கு. இப்போ நான் சொல்லும் பொழுது ஆத்மாவும் இருக்குது, அனாத்மாவும் இருக்குது. எப்படி இருக்குன்னா கலந்திருக்கின்றது. எது எதுன்னு தெரியாமல் கலந்திருக்கின்றது. இந்த ரெண்டும் சேர்ந்து நம்மால் ஏற்கனவே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த உபனிஷத் சப்தங்கள் எல்லாம் அனாத்மாவை நீக்கி விடுகிறது. அவ்வளவுதான் பண்ணுது. பிறகு அனாத்மாவை பிரிச்சுட்டு இந்த சப்தம் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு அமைதி அடைகிறது. ஆத்மா சுயமாக நமக்கு விளங்குகின்றது. இந்த ஆத்மாங்கிற சப்தம் நேரடியாக ஆத்மாவை விளக்கலை, அதில் இருக்கிற அனாத்மாவை நீக்கி விடுகிறது. பிரம்மங்கிற சப்தமானது அப்பிரம்மத்துவ புத்தியை நீக்குகின்றது. பிறகு பிரம்மங்கிற சப்தம் பிரம்மத்தை விளக்கலை, பிரம்மங்கிற சப்தம் நிஷேதத்தை செய்கிறது. ஆத்மா அல்லது பிரம்மங்கிற ஒரு தத்துவம். அப்போ வேறு வழி இல்லாமல் அந்த சப்தத்தை பயன்படுத்துகிறோம். அது சப்தம் இல்லாமல் சுயமாக நமக்கு விளங்குகின்றது. இப்போ நீக்கிறதுக்கு சப்தம் வேணும், விளக்குவதற்கு சப்தம் வேண்டாம். அதுதான் கருத்து. தேவையில்லாததை நீக்கிறதுக்கு தான் சப்தம் தேவை. அந்த நீக்கிட்டு சப்தம் அடங்கி விடுகிறது. பிறகு விளக்குவதற்கு தேவை இல்லை. இதற்கு ஒரு உதாரணம் கூறிவிட்டால் நன்கு புரியும். அந்த காலத்தில் கொடுக்குற உதாரணம் என்னன்னா, ராஜா பரிவாரத்தோடு அப்படியே வீதியில் வந்துட்டுருக்கார். முதல் அந்த பரிவாரத்தை ஒருத்தன் பார்க்குறான். அவன் ராஜாவை மற்றவங்கெல்லாம் பார்த்தது கிடையாது. யார் ராஜான்னு கேட்குறான். ஏன்னா அவன் முழுமையாக அங்கே வந்தவங்களையெல்லாம் பார்க்குறான், பரிவாரத்தோடு எல்லாத்தையும் பார்க்குறான். அவனுக்கு ராஜாங்கிறது மட்டும் யாருன்னு தெரியல. அந்த கொடை பிடிச்சிட்ருக்கிற ஒரு ராஜாவா, விசிறி வீசிகிட்ருக்கிற ஒரு ராஜாவா, அது மட்டும் அவனுக்கு தெரியல. இப்போ கூட இருக்கிறவர் சொல்கிறார், அந்த கொடை பிடிச்சிட்ருக்கானே அவன் ராஜா அல்ல, விசிறி வீசுறானே அவன் ராஜா அல்ல, அந்த தேரை தூக்கிட்டு இருக்கானே அவன் ராஜாவல்லன்னு இருக்கிறவங்களையா நீக்கி விட்டுட்டான். இப்போ பேசாமல் இருந்துட்டான். பிறகு உனக்கு புரிஞ்சு போச்சு யார் ராஜான்னு சொல்லி. யார் ராஜா அல்லன்னு நீக்கி விட்டால் அதற்கு பிறகு யார் ராஜாங்கிற சப்தம் அவசியம் இல்லை. காரணம் என்ன? அந்த சப்தத்துக்கு முன்னாடியே அந்த ராஜாவை அவன் பார்த்துட்டு தான் இருக்கான். அப்படி ராஜாவும் ராஜாவுக்கு அல்லாதவர்களையும் சேர்ந்து பார்க்கறதுனால இவனுக்கு அந்த கஷ்டம். ராஜா அல்லாதவர்களை நீக்கிவிட்டால் ராஜா யாருன்னு சொல்லவே வேண்டாம். அப்படி விசிஷ்டத்தை கிரகித்துள்ள நாம் விசேஷணத்தை நீக்கிவிட்டால் எது எஞ்சி இருக்கின்றதோ அது ஆத்மா. அப்படித்தான் இங்கே சொல்லப்படுகிறது. விசிஷ்டம் கிரகீதம். விசிஷ்டம்னா என்ன? சேர்ந்து கிரகிக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மாவும் அனாத்மாவும் சேர்ந்து கிரகிக்கப்பட்டிருக்கிறது. அதான் விசிஷ்டம். அதில் விசேஷணத்தை நீக்கிட்டோம்னா, அனாத்மாவை நீக்கிவிட்டால் எது எஞ்சி இருக்கின்றது, எது மீதி இருக்குன்னு பார்த்தோம்னா அது ஆத்மா. இப்போ கடைசியாக என்ன சொல்கிறோம்னா, ஆத்மாங்கிற சப்தம் ஆத்மாவை விளக்க தேவையில்லை. பிரம்மங்கிற சப்தம் பிரம்மத்தை விளக்க தேவையில்லை. எப்படி? நேரடியாக காட்ட, சுட்டி காட்ட தேவையில்லை. பிறகு எதற்கு தேவை என்றால், அப்பிரம்மமாக அனாத்மாவாக இருப்பதை நீக்குவதற்கு. நீ அடுத்த கேள்வி, எதற்கு நீக்கணும்னா நம்ம தான் சேர்த்து புரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நம்முடைய அறியாமையை நீக்குவதற்கு அவைகள் தேவை. இப்போ இப்படிப்பட்ட உபதேசமெல்லாம் தேவைப்படுறதுனால கர்மகாண்டத்தில் இந்த உபதேசமெல்லாம் இல்லை. அதனால் நாரதர் ஏதோ ஆத்மா ஆத்மான்னு கேட்டு வச்சார். அதனுடைய பதார்த்தம் அவருக்கு புரியவில்லை. இப்போ ஒரு குழந்தை இந்த கிளாஸில் உட்கார்ந்துருந்ததுன்னா அந்த குழந்தைக்கும் ஆத்மாங்கிற சப்தம் விழுந்திருக்கும் காதில். என்ன அறிவு வந்திருக்கும்? ஏதோ ஒரு சப்தம், அவ்வளோதான் காதில் விழுகுது. ஆத்மா என்ன பேசினார் சாமிஜினா, ஏதோ ஆத்மா ஆத்மான்னு சப்தம் போட்டுட்டு இருந்தார், அவ்வளோதான். அது வெறும் மந்திரம், அது வெறும் சப்தம், வெறும் நாமம். அதுபோல தான் இப்போ நாரதருக்கு கெதி. ஏதோ ஆத்மா ஆத்மான்னு உபனிஷத் சொல்லுது. ஆத்மவித்து அல்லது பிரம்மவித் ஆப்னோதி பரம். ஆனால் எனக்கு அந்த ஆத்மா தெரியவில்லை. இப்போ ந ஆத்மவிது. பிறகு மந்திரவிதேவ. மந்திரத்தில் விளக்கப்பட்ட கர்மங்கிற சாதனை மட்டும் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் மந்திரத்தில் இருக்கின்ற அந்த ஆத்மாங்கிற சப்தம் தெரியுது, அர்த்தம் எனக்கு தெரியவில்லை.
அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய விளைவு அகம் சோச்சாமி, நான் துயரப்படுகின்றேன். தம் மா, அப்படிப்பட்ட என்னை துயரத்திலிருந்து நீங்கள் நீக்க வேண்டும். இப்படியெல்லாம் சொன்னதற்கு பிறகு என்ன சொல்லிட்டார் சனத்குமாரர்? எல்லாம் கேட்டுட்டு, நீ எல்லாம் என்ன படித்து வச்சிருக்கிறையோ அதெல்லாம் வெறும் நாம மாத்திரம் அப்படின்னு சொல்லி, இனி அடுத்த மந்திரத்திலிருந்து உபதேசம் துவங்குகின்றது. இதோட கதை முடிந்து விட்டது. 3வது மந்திரத்தோட கதை முடிஞ்சாச்சு. இனி நாம என்பது முதல் படியாக ஆரம்பித்து இனி உபதேசம் நேரடியாக ஆரம்பிக்கப்படுகின்றது. 4வது மந்திரம். நாமவா ரிக்வேதக யஜுர்வேதக சாமவேதக ஆதர்வணச்சதுர்த்தக இதிகாச புராண பஞ்சமக வேதானாம் வேதக பித்ரியோ ராசிஹி தெய்வோ நிதிஹி வாக்கோ வாக்கியம் ஏகாயனம் தேவ வித்யா பிரம்ம வித்யா பூத வித்யா க்ஷத்ர வித்யா நக்ஷத்ர வித்யா சர்ப்பதேவஜன வித்யா நாம ஏவ ஏததே நாம உபாஸ்வ இதி. இந்த மந்திரத்திலிருந்து உபதேசம் துவங்கிவிட்டது. எப்படி இவர் உபதேசத்தை துவங்கியுள்ளார் என்றார், நாரதருக்கு தெரிஞ்சது வெறும் நாம, ரொம்ப சப்தம் மட்டும் அவருக்கு தெரிந்துள்ளது. அந்த சப்தத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார். அந்த நாமத்திலிருந்து பிரம்மத்து வரைக்கும் படிப்படியாக போகின்றார். 15வது செக்ஷன் வரைக்கும் 15 படிகள் வர இருக்கின்றது. இதுதான் பிரம்ம. நாமத்தை பிரம்மனாக நீ உபாசனை செய், பாவிப்பாயாக. நாமந்தான் பிரம்மன்னு சொல்கிற. கடைசியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டித்தது நாமந்தான். நாமந்தான் ஆத்மா, நாமந்தான் சத்தியம், நாமந்தான் பிரம்ம என்று தெரிந்து கொள். அப்படி நீ உபாசனை செய்யன்னு ஆரம்பிக்கிறார். பிறகு அடுத்த செக்ஷனில் நாரதர் கேட்க போகிறார், இந்த நாமத்தை காட்டிலும் வேற ஏதாவது இருக்கா? இதுலேயே கேட்பார், நாமத்தை காட்டிலும் உயர்ந்தது ஏதாவது, அடுத்தது ஏதாவது இருக்கான்னு கேட்பார். உடனே குரு சொல்லுவார், இருக்கின்றது. நாரதர் கேட்பார், அதை உபதேசியுங்கள். உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு போவார். பிறகு அதை கேட்டதற்கு பிறகு அதற்கு மேல் என்ன இருக்கிறதுன்னு கேட்பார். இப்படியே 15 படிகள் போகிறது. பஞ்ச கோஷத்தில் 5 படி தான். அதுவும் ஒருவர் சொன்னாங்க, 5 கோஷம் 1 2 இருந்தால் பரவாயில்ல, 5 வச்சுட்டாரே பகவான் யாரோ சொன்னார்கள். 1 2ன்னா இப்படியோ மேனேஜ் பண்ணிடலாம், பகவான் 5 கோஷத்தை வச்சுட்டாரே அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், சாந்தோக்கியத்துக்கு வந்தீங்கன்னா 15 வச்சுருக்காரு அப்படின்னு. நமக்கு 1000 கோஷங்கள் இருக்குது, எவ்வளவோ கோஷங்கள், எத்தனையோ அபிமானங்கள், அதையெல்லாம் நம்ம தாண்டி வரணும். இந்த 5 இப்பொழுது 15 ஆகிவிட்டது. இப்போ எப்படி ஒவ்வொரு கோஷத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டு அதற்கு மேலே போகிறது போல நாம் போகின்றோம். பிறகு என்ன இங்கு வர இருக்கிறது? தைத்திரியோபனிஷத் போலவே இங்கு நாமந்தான் பிரம்ம என்று உபாசனை செய்ய வேண்டும். அந்த உபாசனைக்கு பலன் சொல்லப்படுகின்றது.
அந்த பலன் 2 பலன். ஒன்று காமிய பலன், இனி ஒன்று நிஷ்காம உபாசனையினுடைய பலன். உபாசனை எதற்கு என்றால் நாமத்தை தவிர வேறு ஒன்றையும் கிரகிக்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லை. அதனால் நாமத்தையே பிரம்ம பிரம்மன்னு தியானித்தல். தியானம் செய்து மன பக்குவம் ஆன உடனே நம்ம எதற்கு தயாராவோம்? அறிவுக்கு தயாராவோம். உடனே அடுத்த படிக்கு போவோம். அப்படி நிஷ்காமமாக உபாசனை செய்தால் இந்த படியிலிருந்து அடுத்த படி பிரம்மத்துக்கு பக்கத்தில் போவோம். சகாமமாக உபாசனை செய்தோம்னா அதற்கு தகுந்த பலன், அந்த உபாசனைக்கு தகுந்த பலன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் வர்ற இந்த அவாந்தர பலன், சைடு எஃபெக்ட் இருக்கே, அதை நம்ம தியாகம் பண்ணி அந்த பிரம்மத்திடம் வரை நாம் சென்றாக வேண்டும். அதுதான் வர இருக்கின்றது. இனிமேல் உபாசனை ப்ளஸ் ஒவ்வொரு படிகள். உபாசனையினுடைய பலன் நம்ம ஏற்கனவே பார்த்தது சகாமம் நிஷ்காமம், அதுதான். இப்போ இனி இந்த இடத்தில் என்ன செய்கின்றார்? நாரதர் என்னென்னலாம் வித்யா படித்தார்னு சொன்னாரோ அதையெல்லாம் திருப்பி சனத்குமாரர் சொல்கிறார். இவைகளெல்லாம் நாம ஏவ, நாமவா. இப்போ முதல் வரியை பார்த்தோம்னா நாமவா ரிக்வேதக எக்ஸெட்ரா. வான்னா வை, நாமந்தான். மீண்டும் வேற அடித்து சொல்கிறார். ஏன்னா நாமன்னு சொன்னீர்கள், இல்லை அதுக்கு மேலே ஏதாவது ஸ்டேட்டஸ் கொடுப்பீங்களான்னா மாட்டேங்கிறார். நாமந்தான், வெறும் சப்தந்தான். எவைகள் இதெல்லாம் ஏற்கனவே இவைகளெல்லாம் பார்த்துட்டோம், அதனால் இப்போ பார்க்க மாட்டோம். ரிக்வேதக யஜுர்வேதக அப்படியே வரிசையாக வருது. கடைசி வரைக்கும் வந்தோம்னா சர்ப்ப தேவஜன வித்யா, இதெல்லாம் ஏற்கனவே நாரதர் சொன்னது அப்படியே அதே ஆர்டரில் சொல்லி இத்தனை அறிவும் இவ்வளவு வித்யாவும் நாமந்தான். பிறகு என்ன கடைசியாக சொல்கிறார்? நாம ஏவ ஏதது. மீண்டும் அதையவே சொல்கிறார். இவைகளெல்லாம் வெறும் நாமந்தான், சப்தந்தான். இனி உபாசனா வாக்கியம் நாம உபாஸ்வ இதி. நாமத்தை இங்கே ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும். பிரம்ம என்று உபாசனை செய்வாயாக. நீ துவம் நாம பிரம்ம இதி உபாசனை செய். நாம உபாசனைங்கிறது மட்டும் வரும், பிரம்மங்கிறது வரலையேன்னா அடுத்த மந்திரத்தில் வருது. யார் நாமத்தை பிரம்ம என்று உபாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பலன். அதிலிருந்து இந்த இடத்துல நாமத்தை பிரம்ம பரம்பொருள், இந்த இடத்துல பிரம்மன்னா அல்டிமேட் ட்ரூத், அதுதான் மேலானது, அதற்கு மேலே உண்மை இல்லை. அப்படி உபாசனை செய். இதில் இனியொரு கருத்து இருக்குது. நாரதர் என்ன சொன்னார்? ந ஆத்மவித்துன்னு சொன்னார். நான் ஆத்மாவை தெரிஞ்சிக்கல, அதனால துயரப்படுறேன்னு. இங்கே சனத்குமாரர் எந்த ஞானத்தை கொடுக்குறார்? பிரம்ம ஞானத்தை கொடுக்குறார். நீ பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார். இப்போ நாரதர் கேட்கலாம், நான் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு வர்றேன், நீங்கள் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறீர்களேன்னா இதிலிருந்தே ஆத்மாவும் பிரம்மாவும் ஒன்று தான்னு சொல்லுவார்கள். இப்படியே ஐக்கியத்தை கொண்டு வருவார்கள் ஆரம்பத்திலேயே. காரணம் என்ன? இவர் கேட்டது ஆத்ம வித்யா, அவர் சொன்னது பிரம்ம வித்யா. இதிலிருந்து என்னன்னா ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்று தான். இந்த பிரம்ம வித்யா எப்போ பூர்த்தி ஆகுதுன்னா ஆத்மாவா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கும் பொழுது தான் பிரம்ம ஞானத்தை அடையிறோம். ஆத்ம வித்யா எப்பொழுது பூர்த்தி ஆகுதுன்னா ஆத்மாவை பிரம்மனா புரிஞ்சுக்கும் பொழுது தான் பூர்த்தி ஆகின்றது. ஆகவே இங்கு கேட்கப்பட்டது ஆத்ம வித்யா, உபதேசிக்கப்படுவது பிரம்ம வித்யா. அதனால் என்னென்னா ரெண்டும் ஒரே வித்யா, பிரம்மனும் ஆத்மாவும் ஒன்று தான். இப்போ இங்கே ஆரம்பத்தில் நாமத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த நாம என்பதனுடைய தாத்பரியம் என்ன? அதுதான் இப்பொழுது கேள்வி. ஏன்னா நாமன்னா வெறும் சப்தம், சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய தாத்பரியம் என்னவென்றால், இப்போ நாம என்பது ஒரு சப்தம், ஒவ்வொரு சப்தமும் ஒவ்வொரு அர்த்தத்தை குறிக்கின்றது. அந்த அர்த்தம், குறிப்பிடப்படுகின்ற அர்த்தம் விகாரத்துக்கு உட்பட்டது. ஏன்னா விகாரம் இல்லாத ஒரு வஸ்துவை நம்ம நாமத்தினால சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. காரணம் என்ன? விகாரம் இல்லாத ஒரு வஸ்துவை நம்ம பார்க்கவே முடியாது. அது இருந்தால் தானே. மாறாத ஒன்று இந்த உலகத்தில் இருக்கா என்று கேட்டால்
விளையாட்டுக்கு சில பேர் சொல்லலாம், என் வீட்டில் இருக்கிறவங்களுடைய கேரக்டர் மாறாமல் அப்படியே இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவர்களும் ஏதோ கொஞ்சமாவது மாறிக்கொண்டே தான் இருப்பார்கள். அப்படி மாறாமல் யாரும் இருக்க மாட்டார்கள். எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த சப்தம் அர்த்தத்தை குறிக்கின்றது. அர்த்தம் விகாரப்பட்டது, விகாரங்கிறது காரியம், காரியங்கிறது மித்யா. இனி இந்த சப்தம் வரணும். ஒவ்வொரு சப்தமும் அர்த்தத்தையும் கொடுக்கின்றது, அதோடு மனதில் ஒரு விருத்தியையும் கொடுக்கின்றது. ஏதாவது ஒரு சப்தம் போடும்போது ஒரு எண்ணம் மனதில் வருகின்றது அல்லவா? புஸ்தகம்னு ஒரு சப்தம் நான் போட்டேன்னா அது அர்த்தத்தை குறிக்கிது, மனசில் ஒரு விருத்தியை குறிக்கின்றது. இப்போ ஒவ்வொரு சப்தமும் விருத்தியிலிருந்து நமக்கு வருகிறது. மனதில் எண்ணம் அது அப்படியே சப்தமாக வருகிறது. அதெல்லாம் நம்ம இனிமேல் வரப்போகின்றது. ஒவ்வொரு படியிலே நம்ம பார்க்க போகின்றோம். இப்பொழுது சப்தம் ஸ்தூலமாக இருப்பது, அந்த விருத்தி சூக்ஷ்மமாக இருப்பது, அந்த சப்தத்திலிருந்து குறிக்கப்படுகின்ற பதார்த்தம் அவைகளும் விகாரமானது, விருத்தியும் விகாரமானது. காரணம் என்னவென்றால், இந்த இடத்துல எதை சனத்குமாரர் நாமங்கிறார்? வெறும் சப்தம் மட்டுமல்ல, நாரதருடைய மனதில் இருக்கின்ற அனைத்து அறிவையும் இங்கு நாமன்னு சொல்லிவிட்டார். இப்போ ருக்வேத ஞானம், யஜுர்வேத ஞானம்னு அத்தனை அறிவு என்னன்னா வெறும் சப்தத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான், வெறும் சப்தத்தை உற்பத்தி பண்ணுறது தான் உன்னுடைய அறிவு. வேறு ஒன்றும் சைலன்ஸை உற்பத்தி பண்ணி அமைதியை கொடுக்காது. வெறும் சப்தத்தை உருவாக்குவது தான் உனக்கு கிடைச்ச அனைத்து அறிவும். இதிலிருந்து என்னன்னா, உண்மையான வேதாந்தம் உள்ளே போச்சுன்னா சப்தம் குறையணும். வேதாந்தம் படித்து அதிக சப்தம் போட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோமே, இந்த கதி தான். நாம ஏவ, நாரதர் படித்த மாதிரி தான் அது. இப்போ நாம ஏவ என்று நாரதர் படித்த அனைத்து அறிவும் சப்தத்திற்கு சொல்லப்பட்டு அந்த சப்தத்தை பிரம்மனாக உபாசனை செய். இனி அடுத்த மந்திரத்தில் பலன் வரும். நாரதர் கேள்வி கேட்பார், அதுக்கு மேலே உபதேசியுங்கள்னு என்று படிப்படியாக செல்லும். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.